கைது செய்ய வந்த போலீசார் மீது ரவுடி தாக்குதல் நடத்தியதால் அவரை போலீசார் சுட்டுப்பிடித்த சம்பவம் திருச்சியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே ஆங்கரை வஉசி நகர் பகுதியை சேர்ந்தவர் நவீன்குமார். இவரும் ஆதிக்குடியை சேர்ந்த ராஜா என்ற கலைப்புலி ராஜாவும் நண்பர்கள். ஆனால் இருவருக்கும் இடையே அடிக்கடி மனக்கசப்பு ஏற்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. கடந்த புதன்கிழமை இரவு நவீன், கலைப்புலி ராஜா மற்றும் அவரது நண்பர்கள் லால்குடி மதுபான கடை அருகே மது அருந்து கொண்டிருந்தனர். அப்பொழுது நவீனுக்கும் ராஜாவுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அப்பொழுது கலைப்புலி ராஜா மற்றும் அவரது நண்பர்கள் சேர்ந்து நவீன்குமாரை சரமாரியாக அரிவாளால் வெட்டியுள்ளனர். அதில் படுகாயமடைந்த நவீன்குமாரை மீட்டு லால்குடி அரசு மருத்துவமனைக்கு அங்கிருந்தவர்கள் கொண்டு சென்றனர். அங்கு அவருக்கு முதலுதவி கொடுக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக திருச்சிக்கு கொண்டு செல்லப்பட்டார். ஆனால் செல்லும் வழியிலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இது தொடர்பாக கலைப்புலி ராஜாவின் நண்பர்களான ஸ்ரீநாத், பாலா ஆகிய இருவரையும் வியாழக்கிழமை லால்குடி போலீசார் கைது செய்தனர். மேலும் முக்கிய குற்றவாளியான கலைப்புலி ராஜாவை போலீசார் தேடி வந்தனர். இந்த சூழலில் திருச்சியை அடுத்த சிறுகனூர் காப்புக்காடுகளில் ராஜா மறைந்து இருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதைத் தொடர்ந்து அங்கு சென்ற போலீசார் ராஜாவை பிடிக்க முயன்றுள்ளனர். அப்பொழுது போலீசார் மீது ராஜா தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. இதனால் போலீசார் தற்காப்பிற்காக அவரது வலது காலில் துப்பாக்கியால் சுட்டுள்ளனர். அதில் காயமடைந்த கலைப்புலி ராஜாவை உடனடியாக திருச்சி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை கொடுக்கப்பட்டது. துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட கலைப்புலி ராஜா மீது பல வழக்குகள் உள்ளதாகவும் ரவுடி பட்டியலில் அவரது பெயர் இடம்பெற்றிருந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் லால்குடி பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது.